மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜயின் 2வது மாநாடு மதுரையில் நடந்தது. 21ஆம் தேதி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்திய வரலாற்றிலேயே, தமிழக வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு மாநாடு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தொண்டர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கமாக, கட்டுக்கோப்பாக, எந்தவித பப்ளிக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, சுய கட்டுப்பாடோட ஒரு மாநாடு நடந்திருக்குன்னு வச்சிங்களேன். அது இந்த தாவேகா மாநாடு தாங்க. ஒருத்தர் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒழுக்கமாக அந்த தொண்டர்களும் முன்னணி தலைவர்களும் விஜயும் எல்லாருமே அவ்வளோ ஒரு மாநாடு சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்படி நான் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்னா, சத்தியமாக மனசாட்சி இருக்கிற விஜயோட தாவாக்கா தொண்டர்கள் என்னன்னா பார்ப்பானே இந்த வீடியோ பற்றி, முட்டாளாடா நீ பைத்தியமான நீ அங்கே எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனமான விஷயம் நடந்திருக்குது. அங்கே கம்பியை திருடின்னு போகிறான், வாட்டர் பாட்டிலை திருடிட்டு போகிறான், தார் பாயங்க ஒன்றுவே முதவாத தார் பாயை திருடிட்டு போகிறாங்க. அவ்வளோ ஒரு அட்டுழியும், அவ்வளோ குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறானுங்க, அதை கூட திருடிட்டு போகிறானுங்க இந்த தாவாக்கா தொண்டர்கள். இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மாநாடு தமிழ்நாடு வரலாற்றுலேயே நடந்திருக்காதுங்க. அவ்வளோ ஒரு ஒழுக்கக்கேடான மாநாடு. நான் இதை ஒரு புரட்சிகரமாக எப்படி ஒரு மாநாடு நடந்திருக்குதுன்னு சொன்னால், சத்தியமாக என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டான். அது தாவேக்கா தொண்டர்களே என்னை பார்த்து கேட்பாங்க, நான் இப்படி ஒரு சிறப்பாக நடந்திருக்குதுன்றானே இவனுக்கு மாநாடை பார்த்தானா, தொலைக்காட்சியில் வந்தாலும் பார்த்தாங்கன்னா தெரியாமல் ஏன்னா அப்படி உளறான்னு சொல்லிட்டு அவன் கட்சிக்காரனே என்னை திட்டுவான். இது மாநாடுன்னு சொல்கிறத விட, மாநாடை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிரிக்கிற வைக்கிற ஒரு மாநாடாக நடந்ததுன்னு தாங்க சொல்லலாம். அதுக்கான காட்சிகளே சமூகத்தில் வந்தது. இப்போ விஜயோட கொள்கை தலைவர்களாக யாரை ஏற்றுக்கிறீங்கன்னு சிறிய கேள்வியே கேட்குறாங்க. ஒரு தாவாக்கா தொண்டர்களையும் கேட்குறாங்க, மகளிர் வந்துறவங்களையும் கேட்குறாங்க. சிம்பிளான கேள்விங்க. 5 பேர்: காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், பெரியார். இவரை தான் ஒரு கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறாரு விஜய். அதை ஒரு தாவேக்கா தொண்டர்களை கேட்குறாங்க, விஜய் ஏற்றுக்க 5 கொள்கை தலைவர் பேர் சொல்லுங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் தளபதி தான் மாசு, எங்கள் தளபதி இன்னொரு ஆளுக்கில் போய் கொள்கை தலைவராக அதெல்லாம் கிடையாது. 2026 நாங்கள் தான் முதலமைச்சர், ஸ்டாலின்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா. ஏன்னா கொள்கை தலைவராக ஏற்றுக்கினது யாரான்னு கேட்குறேன், அண்ணான்றாருங்க. அந்த ஒரு தொண்டரை போய் கேட்குறதுக்கு ஒன்று தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நம்ம நல்லக்குள்ளே நம்மளுக்கு அவர் அறிவிச்சலாம் அவ்வளோ டீப்பாக என்னால் மைண்டை வச்சுருக்க முடியாதுங்க. அது தெரியாதுங்க. தலைவர் வரணுங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. வடிவேல் மாதிரி, அதாவது இப்போ நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்ற கதை மாதிரி தான். கொள்கைகள் அறிவிச்சாங்க, 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க. அந்த 5 கொள்கை தலைவர்கள் யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கா நான் எப்படி சொல்லிட்டேன்னா, எக்ஸாக்டாக அவர் சொன்னதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பூரா படம் எடுத்தோம்ல, வெற்றி கொடி ஏத்து வீசும் நம்ம காத்து, அதுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் ஒண்ணுதான். தலைவர்கள் அண்ணா விஜய் சொல்லி வச்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? நல்லா தான் இருக்கு. அதுல எப்படி 5 கொள்கை தலைவர்களை விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க, அது யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அண்ணா தான். அண்ணா 5 கொள்கை தலைவர்கள் அண்ணா பிடிச்சிருக்கு. என் தம்பி ஜெயலலிதா இருந்து ஒரு பாட்டு பாட போறான், பாடுறா. பொண்ணா அப்பொண்ணா தளபதி யார் பயலுகா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. திமுக ஒளிய விஜய் தான் வாழ்க. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இப்ப சென்ற மாநாட்டுல 5 கொள்கை அந்த மாதிரி அந்த முன்னாடி வச்சு 5 கொள்கை தலைவர்கள் உங்களுக்கு பிடிச்சது யாரு? ஐயா, எங்களுக்கு எல்லா கொள்கை தளபதி, எங்க தளபதி யாரு கை காட்டுறாரோ அவங்களுக்கு நாங்க நிற்போம். ஓகேவா? அவர் மூலியமா தான் நாங்க பல்லாவரத்துல வந்திருக்கோம். அவர் ஒரு ராத்து சொன்னா நாங்க இவ்வளவு வர போறது இல்ல. எங்களுக்கு ஒரு ரூபாய் லாபம் கிடையாது. நம்மளுக்கு தான் எல்லாமே ஒரே ஒரு ஆளுக்காக, தளபதி ஒரு ஆளுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. விஜய் என்ன சொல்றாரு, ஒரு தலைவர் பார்க்க வர, அவரு என்ன பேச வர, எதுவுமே ஓத்தம் நடந்து போறாங்க. இப்போ அந்த புதுசாக ஆரம்பிச்சிட அந்த வாக் ஷோ மாதிரி நடந்து போறான். ஒருத்தன் தொண்டை சீறி போயிட்டு காலை பூச்சி இருக்கிறாங்க. நடந்து போகிறதுக்கு காலை பூச்சி இருக்கிறான், மொத்த கிரீஸை தடவுறாங்க. இந்த மாதிரி ஒரு மாநாடு சத்தியமாக வாழ்க்கையில் எவனுமே பார்த்துக்க மாட்டாங்க. அவரை தாண்டி யாரும் வந்துடக்கூடாதுன்னு அந்த கம்பி வேலி 10 அடிக்கு அகலம் இருக்குது, அதில் கிரீஸை தடவுறான். அந்த கம்பியில் நாங்கள் சீரி பாஞ்சிருவோமா, அதனால் இதுலேருந்து கிரீஸ் தடவிட்டு போகிறாங்க. இது யார் சொன்ன செயல்னு தெரியல. தமிழக வரலாற்றிலேயே ஒரு தலைவரை தொண்டர் பார்க்க வந்துடக்கூடாதுன்னு கிரீஸ் தடவிய ஒரு கரகாட்ட கோஷ்டியானா நம்ம தாவாக்கா கோஷ்டி மட்டும்தான் இதில் அடங்கும். இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். நாங்களே அவர் பார்க்கணுன்னு ரொம்ப எதிர்பார்த்து அவரோட வெயிலில் நின்று தண்ணி கூட கிடைக்காம குடிக்காம
அந்த கிரீஸையே அவன் போட்டு வந்துடுற வேட்டியை போட்டு உருவி எடுத்து அண்ணன் நவுந்து போகிறான். திமுகவில் ஆசா இருக்கார் பாரு, யாரா அந்த நாயத்துக்கு வெளில போடுங்களா அப்படின்ற மாதிரி அந்த பவுன்சருக்கு தூக்கி அது குப்பையை போடுற மாதிரி தூக்கி அடிக்கிறானுங்க. இப்படி ஒரு கேவலமான மாநாடு, ஒழுக்கக்கேடான மாநாடு நடந்திருக்குமான்னு தெரியல. அதுலேயும் ஒரு வசனம் பேசுகிறாரு, ஒரு தளபதிக்கு வந்து வயசானதால இன்னொரு தளபதி தேவைப்படுதான், அதனால் ஒரு 10 பேர் தேர்வு செஞ்சு நெல் விதைகளை கொடுக்குறாங்களா. அந்த நெல் விதையை வந்து யார் வந்து நெல் விதையை வந்து வளர வச்சு எடுத்து வரீங்களோ அவங்க அடுத்த தலைவர்ன்றாங்களாம். எல்லாம் விதைக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்களாம். ஒருத்தர் மட்டும் தான் விதைக்கு உண்மையை ஒத்துக்கிட்டாரா. அந்த உண்மையை ஒத்துக்கிறவருக்கு மட்டும்தான் தளபதியாக நீ தான் அடுத்த அதிகாரத்தை கொடுத்துட்டாங்களாம். அந்த விதை நெல்லை வந்து விளைவிக்காத வந்தால் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டான். ஏன்னா நான் கொடுத்ததெல்லாம் அவித்த நெல், அதனால் 9 பேர் போய் சொல்லி ஃப்ராட் பண்ணி அதை விதை வச்சு எடுத்து வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த டைலாக்கே வந்து சீமான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு ஸ்டேஜில் பேசினதை அதையும் காப்பி ரைட் திருடி தான் வந்து ஸ்டேஜில் பேசியிருக்காரு. நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்காக கூட துணையாக இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த 10 பேர் கையிலையும் விதை நல்லா கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. ஒரு 9 பேர் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார். என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊற்றி பார்க்குறேன், உரம் வச்சு பார்க்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமே நீ தான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னார். ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல், அது முளைக்கவே முளைக்காது. ஒரு மன்னர் வயசாயிடுச்சு, நமக்கு பிறகு அவர் குழந்தைகள் இல்லை, நமக்கு பிறகு இந்த நாட்டை ஆள ஒரு இளவரசன் வேணும். இப்போ நாட்டு குடிகளிலிருந்தே மக்களிலிருந்தே ஒரு இளவரசனை தேர்வு செய்யணும் முடிவெடுக்கிறார். தண்டரா போட்டு பேரறிவிப்பு செய்கிறார். எல்லா இளம் பிள்ளைகளையும் வர வைக்கிறார். வர வச்சு விதைகளை கொடுக்குறார். இந்த விதைகளை முளைக்க வச்சு நல்லா வளர்த்து கொண்டு வருது யாரோ அவர் தான் இந்த நாட்டின் இளவரசர் அப்படின்னு சொல்லிடுறார். எல்லா பிள்ளைகளும் போய் 6 மாதம் தொட்டியில் வச்சு மண்ணை வச்சு தண்ணியை ஊற்றி வளர்க்குது. ஒரு ஏழை தாய், ஒரு குடிசையில் இருக்க ஏழை தாயின் மகன், அவன் தண்ணியை ஊற்றி பார்க்குறான், முளைக்கவே இல்லை. போட்டி எல்லாரும் வர சொல்றாரு அரசர். எல்லாரும் போகும்போது இவன் அழுகிறான், அழாத மகனே, நீ பெருமுயற்சி எடுத்த, அது முளைக்கல, அதை போய் நான் முயற்சி எடுத்தேன்னா முளைக்கல அப்படின்னு மன்னத்தை போய் சொல்லிட்டு வா. சரி தாயேன்னு போறான். இந்த செடியை வரிசையாக அடிக்கிறான் பாருங்க. இவன் எல்லாரையும் விட்டுட்டு மன்னர் போய் அவனை போய் கேட்கிறார், ஏன் உன் செடி முளைக்கலன்னு. நான் பெருமுயற்சி எடுத்து பார்த்தேன் மன்னா, அது முளைக்கல அப்படின்னு. வா, நீ தான் இளவரசன். இவங்க எல்லாம் பைத்தியமா மன்னருக்கு, நாங்கள் வளர்த்து பைத்தியக்கார நாய்களா, நான் கொடுத்தது பூரா அவிச்ச விதைடா, அது எப்படா முளைக்கு. இப்ப இவங்க எல்லாம் அவிச்ச விதையை முளைக்க வைக்கிறாங்க. உங்க மகன் உண்மையை சொல்றாரு. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. இப்படிலாம் ஒரு சொந்தமாக ஒரு கொள்கை நான் தெரில, கோட்பாடு நான் தெரில. இப்போ விஜயே கூட்டின்னு வந்து வச்சு 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவருக்கு தெரியுமான்னு தெரில. ஒரு பாராளுமன்ற தொகுதி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டால் தெரியுமா தெரில. ஒரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டால் தெரியுமான்னு தெரில. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்திருக்குதுன்னு கேட்டால் தெரியுமான்னு தெரில. கட்சிக்கு தலைவனாக இருக்கிறவன் வந்து ஒரு அறிவாளியாகவும் ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்வு காணுவனாகவும் இருந்தால் தான் அவரை அடிப்படையாக வச்சு வர மக்களும் அதை பார்க்குற தொண்டர்களும் அவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே அவங்களும் அதுக்கேற்ற ஒரு சிறந்த அறிவாளியாக இருக்க முடியும். தலைவரே ஒரு காமெடி பீஸாக இருந்தால் அப்போ அதை பார்க்குற தொண்டர்கள் எல்லாருமே அதுக்கேற்ற காமெடி பீஸாக தான் மாறுவாங்க. இப்போ ஆக்சுவலாக தாவேக்க தொண்டர்கள் எப்படின்னா, தளபதியோட கொள்கை நடனம் எனக்கு அதெல்லாம் தெரியும், என் தளபதி பார்க்கணும் அவ்வளோதான். தளபதி பார்க்கணும், தளபதி என்ன சொல்கிற அவர் சொல்கிறது என்னன்றது அவருக்கும் புரியாது, அதை பார்க்குற தொண்டர்களுக்கும் புரியாது. அது ஒரு மாநாடுன்னு அவரே அறிவிச்சுக்கிறாரு. இப்படி ஒரு ஒழுக்கக்கேடான மாநாடு, இப்படி ஒரு கேவலமான மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு கேவலமான புக்குமும் இல்லாத ஒரு காமெடி மாநாடாக நடந்திருக்குன்னா அது இந்த தாவேக்க மாநாடு தான். அதனால் தாவேக்க தலைவரை விட்டுருங்க, தயவு செஞ்சு அதில் இருக்கிற தொண்டர்களாவது தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் உங்கள் தலைவரை பின்பற்றுங்க. வேணாம்னு சொல்லலை. அவர் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கக்கூடிய தலைவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கிறாரா, அவருக்கு என்ன தெரியும், அவரை நம்பி நம்ம போகிறோமே, முதல்ல அவரை காப்பாற்றிக்க முடியுமா, அவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவாரோ தமிழ்நாட்டை மக்களை காப்பாற்றுவாரோன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து நீங்கள் அவருக்கு அப்புறமா அவரை தலைவராக ஏற்றுக்கணும் நல்லது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 நூற்றாண்டுகளாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி நாடு நாசமாக போச்சு. இப்போ அது போதாததுன்னு இப்போ தளபதினு ஒருத்தர் புதுசாக வந்து இவர் நாட்டை எந்த அளவுக்கு அழிவு பாதை கொண்டுட்டு போவாருன்றது 100 இல்லை. இப்போ இந்த நடக்கிற சம்பவத்தையும் நமக்கு தெரியுது. அதனால் அதே மாதிரி கூத்தாடி எல்லாம் நாட்டை காப்பாற்றணுன்னு வந்தவன் எல்லாம் நல்லவன் நான் சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி ஒரு கூத்தாடி நாட்டை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சி நம்ம தலைவனாக ஏற்றுன்னு போகிறத நினைக்கிறத விட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. இது 1 நம்பர் காமெடி பீஸ் தான் இதுலேருந்தே தெரியுது. அதே மாதிரி இருக்கிற அரசியல்வாதி எல்லாம் நல்லவனும் கிடையாது, அதே மாதிரி இருக்கிற அரசியல்வாதி கெட்டவனும் கிடையாது. ஸோ இதை வந்து தாவேக்க சொன்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். வரக்கூடிய காலகட்டத்திலாவது நீங்கள் தளபதியாக ஏற்றுக்கிற தலைவர் வந்து பக்குவமாக பேச கற்றுக்கிட்டு, மக்களோட பிரச்சனையை பேச கற்றுக்கிட்டு, அதுக்கு என்னென்ன தீர்வுன்னு நான் பண்ணுவேன்றதை சொல்ல வந்தால் அவங்க இந்த நம்புகிற ரசிகர்களுக்காக விஜய் செய்கிற ஒரு புண்ணியமாக போகும். நன்றி, வணக்கம்.